நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே உங்கள்ட்ட உறிஞ்சுறது எடுக்கிறது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர, இந்த லாபானுக்கு இந்த மனுஷன் மேல மகன் மேல பாசம் கொஞ்சம் கூட இல்லை. பாசம் கொஞ்சம் கூட இல்லை, அன்பு கொஞ்சம் கூட இல்லை. ஆனா எது கிடைச்சாலும் உறிஞ்சுக்கலாம், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். சரி, 7 வருஷம் இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய், என்னுடைய மூத்த பெண்ணை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப மூத்த பெண்ணை கொடுத்தாச்சு. கொடுத்ததற்கு பிறகு இப்ப 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி மருமகன் ஆயிட்டாரு. மருமகன் ஆயிட்டு 10 முறை அவருடைய சம்பளத்தை லாபான் என்ன பண்ணாராமா? ஏமாத்தினார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் பாருங்க. ஆனா உண்மையிலே இந்த யாக்கோபு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்போ கடைசியில இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா நான் இத்தனை வருஷமா உங்களிடத்துல நான் வேலை செஞ்சேன், உங்க 2 பிள்ளைகளுக்காக இத்தனை ஆண்டுகள் வேலை செஞ்சேன், ஆனா எதுவுமே எனக்கு மிச்சமா இருக்கிறது மாதிரி தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு நான் வேலை செஞ்சேன்ல, இப்போ ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம். புள்ளியும் வரியுமா இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நீங்க கொடுத்துருங்க, இனி பிறக்க போறது மற்றது எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. பொதுவாக இந்த புள்ளியும் வரியுமாய் பிறக்கிறது எப்படி பிறக்கும்னா ரொம்ப குறைவா பிறக்கும், நிறைய பிறக்காது. இந்த ஆடுகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, 7வது வசனத்துல எடுங்களேன், 7வது வசனத்துல எடுங்க. 31ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அடுத்த வசனம், புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறை மாணவிகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இப்போ இதை கவனிங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் லாபான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரிப்பா இனி உனக்கு சம்பளத்தை நான் கொடுத்துறேன், புள்ளி உள்ளவைகள் எல்லாம் உன்னிடுதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா நம்முடைய ஆடுக்குள்ள எந்தெந்த ஆடுகள் எல்லாம் புள்ளியா இருக்குதோ எல்லாத்தையும் தனிமைப்படுத்துங்கன்னு வரு, எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு போயிருங்க, அந்த மந்தைக்குள்ள வைக்க வேண்டாம். எவ்வளவு ஒரு வஞ்சகம் பாருங்க. சொந்த மருமகன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணின தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகனை போல, ஆனா அவனை புடுங்கணும், அவனை அழிக்கணும்னு தான் நினைச்சாரே தவிர, ஒரு நாளும் அந்த மனுஷன் மேல என்ன வரல அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட இரக்கமே வரல. இன்றைக்கு இந்த உலகத்துல லாபானுடைய ஆவியில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இறக்கம்ன்றது கிடையவே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்லல, நிறைய ஹாஸ்பிட்டல்ல இறக்கம்ன்றது சுத்தமா கிடையாது. அப்படின்னா நீங்க வந்துட்டீங்களா, உங்களை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட பேசி உங்களை ஒரு டெஸ்ட் எடுக்க வைக்கலாம், உங்களுக்கு டேப்லெட்டை எழுதி கொடுக்கலாம், உங்களை 10 நாள் தங்க வைக்கலாம். இந்த மாதிரி தான் கண்ணோட்டமா இருக்கிறாங்களே தவிர வேற எதுவும் இல்லை. சர்வீஸ் அப்படின்றது போயிடுச்சு, நீங்க வாழணும் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. லாபானுடைய ஆவி எங்க போங்க, பேங்க்ல போங்க, இன்னைக்கு லோன் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறாங்க, சார் வாங்க சார், சார் வாங்க சார், சார் ஏதோ பழம் ஜூஸ் குடிக்கிறீங்களா, சார் ஏதோ டீ காஃபி குடிக்கிறீங்களா, அவ்வளோ தூரம் சொல்லி உங்களை அவ்வளோ இதுவா பண்ணி லோனை வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், கையில வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த 1 மாசம் அந்த பணத்தை நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா, என்ன பிரதர் வீடை சீஸ் பண்ணிடலாமா, நோட்டீஸ் நாளை காலையில் கொண்டு ஒட்டிடட்டுமா, என்ன பணம் கட்டாம சுத்திட்டு திரியுறீங்க, பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அப்போ அது வரையிலும் அப்படி இருந்தவங்க. அப்ப இந்த உலகம் பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கிற நம்ம யாருடைய ஆவிக்கு தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா, லாபானுடைய கைகளுக்கு நம்மளை தப்பு வைக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரிடத்துல இந்த ஞானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். இதற்காக வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, இதற்காக ஞானமாய் நடக்கிறது தான் நம்ம அவசியமானது. அவ்வளவுதான். என்னை இப்படி ஏமாத்துறாங்க பாஸ்டர், என்னை இப்படி காசை புடுங்கிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இப்படிப்பட்ட லாபானுடைய கைகளில் இருந்து எங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கிருபையாய் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால இந்த உலகம் பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைஞ்சிருக்குது. இப்போ இந்த லாபான் இப்போ தனக்குள்ளது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, புள்ளி உள்ளவைகளை தனியாக எடுத்து தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு, சரி நான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க தனியா கொண்டு போயிருங்க அப்படின்றாங்க. ஆனால் யாக்கோபு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்க தகப்பனோ என்னை இப்படியெல்லாம் ஏமாத்தினாரு, ஆனாலும்
கர்த்தர் மட்டும் யார் பட்சத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது. 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினார். உங்க தகப்பனார் என்ன ரொம்ப வஞ்சிச்சார். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 8வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா, புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறை மாணவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. அடுத்த வசனத்தை, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆமென். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வரும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் லாபான் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளிலிருந்து கர்த்தர் யாக்கோபை தப்புவித்து கர்த்தர் பெருக பண்ணினார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மை தப்புவித்து பாதுகாக்கிற கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற, இப்படிப்பட்ட நம்மை அழிக்கிற மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, புள்ளி உள்ளவைகள் உனக்குரியதாகும் அப்படின்னு லாபான் சொல்றாரு. சொன்ன உடனே எல்லா ஆடுகளும் என்ன போட்டுச்சாமா, அப்படியே புள்ளி உள்ளதா போட்டுச்சாமா. இப்போ உடனே பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் தப்பா சொல்லிட்டேன், இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்களேன். இந்த சின்ன குழந்தைங்க விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தோத்து போயிட்டான்னு வைங்களேன், பந்தயத்தை மாத்திடுவாங்க பாருங்க. அதே மாதிரி ராமான் இவ்வளவு வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லாம இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன், இனி அடுத்த டைம் புள்ளி உள்ளவங்க வேணாம், கலப்பு நிறமானது இவனுடையது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன மாத்தினார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகள் பொலியும் போது கடாக்கள் எல்லாம், 12வது வசனம், கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் உனக்கு இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிடத்தில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனாரிடத்திலிருந்து எடுத்து ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திலே இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான். நல்ல கரங்களை தட்டி, எத்தனை விதமாய் வஞ்சிக்கணும்னு நம்மளை நினைச்சாலும் லாபான் போன்ற அசுத்த பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பாசத்தை காரணம் காமித்து நம்மளை வஞ்சித்து நம்ம மேல கொஞ்சம் கூட பரிதாபப்படாத, கொஞ்சம் கூட இரக்கம் பாராட்டாத மனிதனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை அழகாய் தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட லாபான் என்கிற இந்த மனுஷனுடைய கையிலே சிக்கி இருக்கலாம். இந்த லாபானை போன்ற மனிதனுடைய கையிலே உங்களுடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கலாம். தெரியுது, நல்லா தெரியுது, அவன் வஞ்சிக்கிறான், என் பிள்ளைய வஞ்சிக்கிறான்னு தெரியுது, என் கணவனாரை ஏமாத்துறான் அப்படின்னு தெரியுது, அவங்க நல்லா எங்க பிள்ளைகளை புடுங்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஆனா கூட
இவங்களுக்கு உணர்வு இல்லை, இப்படி ஏமாந்துறோன்னு தெரியல. ஆனா தெரியாதனமா ரொம்ப அழகா அவங்கள பேசி கைக்குள்ள போட்டு நாளுக்கு நாள் ஒருவேளை அவங்கள பிடிச்சி அவங்கள நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இவங்க கையிலிருந்து எப்படி நான் விடுதலையாக போறேன், இவங்க எப்படி என்ன விட போறாங்க, என் குடும்பம் தலைக்கிறதற்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு வேளைகள் யோசிக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், யாக்கோபனுடைய தேவன் நம் தேவன், யாக்கோபனுடைய தேவன் நம் தேவன். உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அந்த லாபானுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த மனைவிக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தருவாராக, அந்த பிள்ளைக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தருவாராக. நம்மை அழிக்கிற அந்த லாபானுடைய கைகளில் இருந்து நம்மளை தப்புவிக்கிறதற்கு ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா.